மீதி இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. டேய் எதுக்கு இப்படி ஆர்த்தி எல்லாரும் முடி திட்டிட்டு இருக்க? இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஆர்த்தி உன்ட்டு பேச கூட மாட்டா. டேய் எனக்கு சடனாக அவங்க கூட அவளை பார்த்ததும் கோவம் வந்துடுச்சு. நான் என்னடா பண்ணிட்டோம்? டேய் உனக்கு அவ வேணும்னா நீ கொஞ்சம் கண்ட்ரோலா இரு, கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்க. அப்படி எப்படி அவன் உன்ட்ட பேசுவா சொல்லு? சரிடா, முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஆனால் என்னால் ஏற்றுக்கவே முடியல. அவள் ஏன் அவன் கூட விளையாடிட்டு இருக்கா? தெரியலையேடா, எதுக்கு விளையாடுறானே தெரியலையே. கேட்டாதான் தெரியும். அவ கூட ஒருத்தன் இருக்கான்ல ஃப்ரெண்டுன்னு, சக்தி. சக்தி ஆமாம். அவனை காமிச்சுதான் நானும் அவனை லவ் பண்றேன்னு சொன்னான் அன்னைக்கு. ஓ, அது அவன் தானா? அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. என்ன நடக்குதுன்னே புரியல. அவன் நம்ம கிட்ட போய் சொல்றாளா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இருக்கலாம். ஒருவேளை நீ என்கிட்ட சொல்லிடுவேன்ட்டு கூட சொல்லியிருக்கலாம். இல்லை உண்மையாலுமே லவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க 2 பேரையும் பார்த்தா லவ்வர்ஸ் மாதிரி தெரியலையே. ஆமாண்டா, அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. லவ்வர்ஸ் மாதிரிலாம் எனக்கு தெரியல. அவ வேணுக்குனே தான் என்கிட்ட போய் சொல்லியிருக்கா. இவ்வளோ போய் சொல்லி அவள் என்னத்தடா சாதிக்க போறா? நான் என்னடா அப்படி தப்பு பண்ணேன் அவளுக்கு? சரி விடு, எல்லாம் ஒரு நாள் தெரிய வரும்ல. நீ ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? ஃபீல் பண்ணாத, விடு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அவள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எஸ்கியூஸ் மீ பாஸ், உள்ளவர்ட்டா? வாங்க சார், உள்ள வாங்க. என்ன சார், என்ன விஷயம்? சார், அது இன்னைக்கு காலைல ஏதோ பிரச்சனையாமே, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. காலைல நீங்க வரும்போது நிதிஷும் ஆர்த்தியும் ஏதோ விளையாடிட்டு இருந்தாங்கன்னு ஏதோ சொன்னாங்க. என்னாச்சு சார்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய விஷயம்லாம் இல்லை. எதா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க சார். இல்லைன்னா உங்களுக்கு ரேஷ்மாவே பிரீத்தியுமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டுமா? ஐயோ அதுங்களா சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உங்களுக்கு ப்ராப்ளம்னா சொல்லுங்க, நான் மாற்றி கூட விட்டுறேன். அட சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காலையில் கொஞ்சம் டென்ஷனாக வந்தேனா வரக்குள்ளேயே, அதனால தான் கொஞ்சம் கத்திட்டேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. அவங்க விளையாடினா எனக்கு என்ன சார் வரப்போகுது? விளையாட்டு போட்டோம், எல்லாம் ஜாலியாக இருக்கிறது தானே. ஓ அப்படியா சார்? அப்படின்னா வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன டென்ஷன். அதில் அவங்க விளையாடினதை பார்த்ததும் கொஞ்சம் கத்திட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நான் வேணா அவங்க கிட்ட வார்ன் பண்ணி விடுறேன் சார். இல்லை இல்லை, அவங்க நார்மலாக கேஷுவலாகவே இருக்கட்டும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆஃபீஸும். அதனால் நீங்கள் எதுவும் பெருசாக கேர் பண்ணிக்காதீங்க, விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க அந்த பிரச்சனையை. சரி ஓகே சார். அப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. சரி, முடிச்சிடலாம். ஓகே சார், எதா இருந்தாலும் கூப்பிடுங்க, நான் போகிறேன். சரி ஓகே. ஆமாம் சார், இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா? பிரீத்தி ரேஷ்மா தான் சொன்னாங்க. ஏதாச்சும் பிரச்சனை என்னன்னு தெரில, போய் பாருங்கன்னு சொன்னாங்க. ஓ சரி ஓகே சார், நீங்கள் போங்க. ஓகே சார், நான் வரேன். சார், என்னை அருண்ணே கூப்பிடுங்க. எதுக்கு இப்படி என்னை சார்னு கூப்பிட்டு என்னவோ பெரிய ஆள் மாதிரி ஆக்குறீங்க? அதுக்குள்ள என்னதான் இருந்தாலும். சார், நீங்கள் தானே சார் வயசில் பெரியவர், அதனால் நீங்கள் என்னை பேர் சொல்லியே கூப்பிடுங்க. ஓகே அருண், நான் போயிட்டு வரேன். சரி ஓகே. டேய், அவளுங்க 2 பேருக்கும் வேற வேலையே இல்லையா? என்னதான் பண்ணிட்டு இருக்காருங்க இந்த ஆஃபீஸில்? முதல்ல அவங்க 2 பேர்த்துக்கும் வேலை கொடுக்கணும்டா. சும்மா வெட்டியே திரியறதுனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ சொல்றதும் சரிதான். சரி, அப்பனா இருக்கிற எல்லா வேலையும் அவளுங்க தலையிலேயே கட்டிடு. சரி, நீயே போய் சொல்லிட்டு வந்துடுறியா? எனக்கு அவளுங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கே பிடிக்கல. ஐயோ என்னாலாம் முடியாதுப்பா. அதான் இந்த குடுமையை பார்த்தியா இன்னைக்கு? ஐயோ நம்மளாலாம் போக முடியாது. ஆனா அந்த சொட்டைக்கிட்ட சொல்லி விட்டுரு. என்னடா இப்படி பயப்படுற அவளுக்கு? பின்ன என்ன, எப்போ பார்த்தாலும் எதுவும் வேணுமா சார்? காஃபி குடிக்கிறீங்களா சார்? டீ குடிக்கிறீங்களா சார்? கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கு, மூஞ்சவே பார்க்க பிடிக்கலங்கிறேன். எனக்கு என்னவோ நீ அவளைதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறியோன்னு தோணுது. அப்படி மட்டும் நடந்துச்சு அன்னைக்கு தானே என்னோட கடைசி நாள். சரி, அப்போ உன் டெத்து கன்ஃபார்ம் தான். இப்படிலாம் பண்ணாத. நானே என்னோட கனவு தேவதை நினைச்சிட்டு இருக்கேன். தேவையில்லாம் நடுவில் இவ்வளோ இழுத்துட்டு வராத. என்னைக்கு நீ அவளை பார்த்து நான் அவளை பார்க்கறது? இதெல்லாம் நடக்குமா? கண்டுபிடிச்சிருவியா? ஏன் நீ எதுக்கு இருக்க? கண்டுபிடிச்சி சொல்லு. ஓ சரிங்க சார். மச்சான், அவ எப்படியே அந்த ஆஃபீஸில் தாண்டா இருப்பா. அங்கே போனாலே அவளை பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, ஒரு நாள் போயிட்டு வா. இங்கே உன் பிரச்சனையே பெருசாக இருக்கு. நான் அதில் எங்கேருந்து போய் அங்கே பார்த்துட்டு இருக்கிறது? ஃபர்ஸ்ட்டு உன் பிரச்சனையை முடிப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்படியா சொல்கிற? சரி அப்படின்னா. சரி இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் ஒரு விஷயமா. என்கிட்டயும் சொல்லாமல் அப்படியேங்கடா போற? மச்சான், ஆர்த்தி இருக்கால, அவள்கிட்ட போய் கொஞ்சம் மீட் பண்ணி பேசிட்டு வரேன்டா. என்னன்னு பேச போற? அதான் அவள் ஃப்ரெண்டை லவ் பண்ணான்னு என்னத்துக்கு என்கிட்ட போய் சொன்னா.
டேய் வேணாண்டா. இருடா மச்சான், நான் கேட்டு வரேன். சரி, அப்புறம் எனக்கும் நிதிஷ்க்கும் உள்ள டீல் எல்லாம் பத்தி சொல்லிடாத. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சரி, போயிட்டு சீக்கிரமா வா. ம். கொஞ்ச நேரத்துக்குள்ள நீங்க 3 பேரும் எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டீங்க. இன்னைக்கு எங்களுக்கு என்ன தெரியும் திடீர்னு அவன் வருவான்னு? சார் வாய் பேசாதீங்க சார் நீங்க. இப்போ என்னடி ஆச்சு? அதான் ஒன்றும் பிரச்சனை வரலல்ல. சரி வரல, அதான் ரேஷ்மாவும் பிரீத்தியும் இருந்தாலுங்களே, இன்னத்துக்கு பாஸ் கிட்ட போட்டு கொடுத்துருப்பாளுங்க. போட்டு கொடுத்தா பார்த்துக்கலாண்டி, சும்மா நினச்சே பயந்துட்டு இருக்காத. கொஞ்ச நேரத்துல என்ன அலப்பறை பண்ணிட்டீங்க நீங்க? டே நிதிஷ், உனக்கு நான் என்ன வேலை கொடுத்தேன் அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் நல்லா பண்றடா. டேய் இப்ப என்னடா ஆச்சு? எதுக்கு இப்படி ஆளுக்கு திட்டுறீங்க? அப்பா சொன்ன வேலையை விட்டுட்டு மற்றதெல்லாம் நல்லா பண்றடா நீ. சார் அப்படின்னா உங்களுக்கு வேலை கொடுத்தாரு? அச்சோ, அது வாங்க சார் உட்காருங்க. பரவாயில்ல நிதிஷ். இன்னைக்கு என்ன சீக்கிரமா வந்துட்டேன்? ஷூட் மதியானம் தானே இருக்கு. ஆமா சார், எனக்கும் வேற எங்கேயும் ஷூட்டிங் இல்லை. சரி அப்படியே ஆஃபீஸ் பக்கம் வரலாமேன்னு வந்தேன். சரி ஓகே. அப்புறம் காலையில நடந்த பிரச்சனை என்னாச்சு சார்? அருண் ஏதோ சொன்னானா? இல்ல அவன் ஏதோ கலர் டென்ஷன்ல வந்தானாமா, அதனால தெரியாம திட்டாதான்னு சொன்னான். மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ சரி ஓகே சார். அப்புறம் என்ன நிக்கி சக்தி எங்க ஆர்த்தி? தோ இருக்க சார். நான் கூட எங்க உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் தான் பண்ண போறாருன்னு நினைச்சேன். ஆனா அப்படி எதுவும் பண்ணல. ரொம்ப நல்லவரா தான் இருக்காரு. சரி, இப்ப எல்லாரையும் பாத்துக்கிற மாதிரி நல்லா பாத்துக்கோங்க நீங்க 3 பேரும், சரியா? இது வரைக்கும் உங்க மேலதான் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல, அதனாலதான் உங்களை நம்பி விடுறேன். ஓகே பாஸ், நாங்க பாத்துக்கிறோம். சரி ஓகே. உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் இருக்கா? அருண் சார் ஏதாவது கொடுத்தாரா? பாஸ், எங்களுக்கெல்லாம் இன்னும் எதுவும் கொடுக்கல பாஸ். அதான் இவரோட ஷூட்டிங் இருக்குல்ல, அதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகணும். சரி, அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா நீங்க ஷூட்டிங்லயே பாத்துக்கோங்க. நான் பிரீத்தி ரேஷ்மா வச்சு மற்ற ஒர்க்லாம் முடிச்சுக்கிறேன். ஓகே சார். ஆனா கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்கு, அது நீங்க தான் நல்லா பண்ணுவீங்க. பாஸ் கவலை விடுங்க, நான் முடிச்சு கொடுத்துட்டே போறேன் இன்னைக்கு. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. எப்படியா அதை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு போயிரு. ஓகே பாஸ், கவலைப்படாதீங்க, எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் முடிச்சு கொடுத்துட்டு போறேன். சரி ஓகே. சரி நிதிஷ், நான் கிளம்புறேன். ஓகே சார். ஆத்தி, நீ பாட்டுக்கு முடிச்சு கொடுத்துட்டு போலாங்கிற, நைட் லேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? நீங்க 2 பேரும் கிளம்பிடுங்கடி, நான் பாத்துக்கிறேன். லூஸ் மாதிரி பேசுறியா? எப்படி நாங்கள் உன்னை தனியாக விட்டு போகிறது? எனக்கு கூட இங்க பக்கம் தான், நான் கிளம்பிடுவேன். நீங்க 2 பேரும் சீக்கிரமா கூட போங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களும் இருக்கோம். அப்புறம் என்ன ஆத்தி, நீங்களாம் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுங்க, நானே உங்க வீட்டுல விட்டுட்டு போயிடுறேன். உனக்கு ஏன் ப்ரோ தேவையில்லாத அலைச்சல்? இதுல என்ன இருக்கு? நீங்க எல்லாம் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுங்க. நீங்க 3 பேரும் ஒன்னாவே இருங்க. முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களை கூப்பிட்டு போயிடுறேன். சரி ப்ரோ. ஆத்தி, என்னாச்சு விக்ரம், சொல்லு. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வரியா? என்ன பேசணும்? சொல்றேன் வா. சரி இப்ப சொல்லு, எது கூப்பிட்ட? அன்னைக்கு நான் உன்னை பார்க்கக்குள்ள உன் கூட ஒருத்தர் வந்தானே, அது உன் ஃப்ரெண்டு சக்தி தானே? ஆமா. எதுக்கு அன்னைக்கு என்கிட்ட போய் சொன்ன? என்ன போய் சொன்ன? அன்னைக்கு என்கிட்ட என்னடி சொன்ன? நீ அவனை லவ் பண்றேன்னு தானே சொன்ன? ஐயோ மாட்டிக்கிட்டோமா? சொல்லு. அது எனக்கு என்ன தெரியும், அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன், அதனால போய் சொன்னேன். என்கிட்டயே எதுக்கடி போய் சொல்ற? நீ கண்டிப்பா அருண் கிட்ட பேசிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் போய் சொன்னேன். நான் என்ன பண்ணிட போறேன்? அதுவும் இல்லாம நான் அன்னைக்கு தான் அருண் கிட்டயே பேசினேன். அவனா தான் ஃபோன் பண்ணான். அது வரைக்கும் நான் பேசாம தான் இருந்தேன். ஓ சரி விடு, அதெல்லாம் விடு. சரி, உன்னை அருண் கூப்பிட்டான். என்னையா? எதுக்கு கூப்பிட்டான்? வா, வந்து நீ ஏன் கேட்டுக்கோ. சரி வரேன் வா. என்ன ஆத்தி, என்ன உனக்கு? அதுவா, எங்கேயோ அருண் சார் கூப்பிட்டாராம், ஏதோ ஒர்க் இருக்கான். நானும் வரட்டுமாடி? இன்னைக்கு நீ எதுக்கு போற? நீ இங்கே இரு. சரியில்ல, நான் போயிட்டு வரேன் அவ கூட. இல்ல ஆமா, இவளை தனியா போட்டான், அப்பதான் நான் நினைச்சது நடக்கும். டேய் சக்தி, உன்னையா கூப்பிட்டாங்க? ஆத்தியை தானே கூப்பிட்டாங்க, அவன் மட்டும் போயிட்டு வரட்டும் இரு. ஏண்டி? நான் சரி புரியுது, அவளே போயிட்டு வரட்டும். சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் என்ன ஒர்க்குன்னு கேட்டு வந்துடுறேன். சரி ஆத்தி, ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் சொல்லு. சரி ப்ரோ, நான் போயிட்டு வரேன். டேய் சக்தி, என்ன இப்போ நான் உன்னை கூப்பிடுவேன், என்ன ஏதுன்னு கேட்காம என் கூட வர, சரியா? அங்கே போய் சொல்கிறேன். எதுக்குடா? டேய் அவங்க 2 பேரும் சேரணுமா வேணாமா? அதுக்கு கொஞ்சமாச்சும் தனியாக விடணும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். புரியுது, சரி வா போகலாம். டேய் நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருங்க, நானும் சக்தியும் கீழே போயிட்டு வந்துடுறோம். எங்கடா போறீங்க? இதோ போயிட்டு வந்துடுறோம், இரேண்டா. சரி போயிட்டு வா. ஐயோ, என்ன எல்லாரும் போயிட்டாங்க, நான் இவர் மட்டும் தான் தனியா இருக்குமா? பேசாம நாமளும் போயிடலாமா? ஆமாம் போயிடலாம். சார்
சார் என்ன நிக்கி சொல்லு. நானும் போயிட்டு வந்துடுறேன் சார். ஏ நிக்கி. சார் இதோ வந்துடுறேன் சார், வந்துடுறேன் ஏ நிக்கி. சார். அது ஏ நிக்கி, பலி இந்த பக்கம் இருக்கு, நீ எந்த பக்கம் போற? ஐயோ நான் ஒரு லூசு. சரி சார், நான் அந்த பக்கம் போயிட்டு வந்துடுறேன். ஏ நிக்கி. நிக்கி சொல்லுங்க. சரி ஃபர்ஸ்ட் என்ன பாரு. நானும் பார்க்க மாட்டேன். ஏ நிக்கி. சார் போங்க சார். ஏ என்ன பாருன்னு சொல்றல. என்னால முடியாது. ஏ நிக்கி. நிக்கி சொல்லுங்க. என்ன பாருடி. ஓ அப்ப டி சொன்னாதான் வேலைக்கு ஆகும். அப்படிலாம் இல்லை. சரி எதுக்கு ஓடுற? நானா இல்லையே, அது எனக்கும் அக்கு இருக்கான்னு கேட்கறதுக்காக போகலான்ட்டு இருந்தேன். ஏ நிக்கி நடிக்காதடி. நானா நடிக்கலையே, நான் நல்லா தான் இருக்கேன். நிஜமாலுமே வா. ஆமா. சரி உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. அது எனக்கு உங்களுக்கு எனக்கு உன்னை டே சக்தி. ஐயோ பாஸ். சார் நான் கிளம்புறேன் சார். நிக்கி நில்லு. ஏன் நிக்கி ஆத்தியங்க. அவ 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 அருண் சாரை பார்க்க போயிருக்கா. சரி நில்லு, எதுக்கு இப்போ ஓடுற? பாஸ் நான் போய் ஆத்திய கூட்டுறேன், நான் போறேன். டே நித்தீஷ், என்ன நடக்குது இங்க?